மத்திய அரசு சார்பிலே ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்றார்கள். கரப்பான் ஜனதா கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையில் சௌரவ் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்கா பங்கேற்றார்கள். பேச்சுவார்த்தை தாமதமாக தொடங்கினாலும் மிகவும் விரிவாக 2 மணி நேரம் நடைபெற்றது. மீண்டும் நாளை 2 மணிக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தை தொடரும் என்பது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஜே.பி. நட்டா உறுதி செய்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு காக்ரோச் ஜனதா கட்சியின் சௌரவ் தாஸ் பேசும்போது, நாங்கள் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வைத்தோம். அதிலே நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது மற்றும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதிவு செய்திருக்கும் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், அந்த எஃப்ஐஆர் நகல்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு தாங்கள் நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்பதை அரசு தரப்பிடம் தெரிவித்தோம் என அவர் கூறினார். அப்போது அரசு தரப்பிலிருந்து இது குறித்து நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நாளை மதியம் 2 மணிக்கு மேல் பேசலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கோரிக்கை குறித்து அரசு ஏதேனும் முக்கிய முடிவை நாளை மதியத்துக்குள் எடுக்குமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஆகவே இன்று மிகவும் முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதிலே கடும் இழுபறி இருந்தது. 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜே.பி. நட்டா இல்லத்திலே நடைபெற்றது. ஆனால் கரப்பான் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நட்டா இல்லத்துக்கோ அல்லது எந்த அரசு அலுவலகத்துக்கோ வரமாட்டோம் என தெரிவித்து விட்டார்கள். ஒன்று ஜந்தர் மந்தரில் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் அல்லது கான்ஸ்டிடியூஷன் கிளப் போன்ற ஒரு இடத்திலே பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அதன்படியே கான்ஸ்டிடியூஷன் கிளப் மற்றும் விட்டல்பாய் பட்டேல் ஹவுஸ் 2 வளாகங்களும் அருகருகே இருக்கின்றன. அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்குதான் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாளையும் பேச்சுவார்த்தை தொடரும் எனவும் கரப்பான் ஜனதா கட்சியின் முக்கிய கோரிக்கைகளிலே சில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கிய அம்சங்களாகும். இன்று மாலை 4 மணிக்கு இன்றைய மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.